ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராமர்வா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பயிறு தோசை இதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின நாள் நைட்டே கொஞ்சோன்னு ஒரு கை உளுந்து, ஒரு கை பச்சரிசி, அதோட ஒரு 2 டம்ளருக்கு பச்சை பயிறு, இதை 3 சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, லைட்டாக மிளகு பொடி, மிளகு இருந்தால் சேர்த்துக்கலாம், நான் மிளகு பொடியாக சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அது இப்போவே வந்து சேர்த்துக்கணும். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஊற்றுறதோடு தான், அதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. மாவு ஓரளவு நல்லா தோசை அளவுக்கு பக்குவத்தில் வச்சுக்கிட்டு ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அழகாக அதில் ஒரு தோசை ஊற்றி எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணி முறுமுறுன்னு இருக்கணும். இந்த தோசை வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஏன்னா இது வந்து பச்சை பயிர் இல்லையா, அது எல்லாமே வெந்து வர்றதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி தான் இந்த தோசையை பிரட்டி போடணும். பிரட்டி 2 பக்கமும் நான் பிரட்டி போட்டுட்டேன். அதை ஒரு தட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டேன். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு. தேங்காய் சட்னி வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.